இம்ப்ரெஸ் ஃபிலிம் புரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நமக்குன்னு இப்போ 465K சொந்தங்களுக்கு இருக்காங்க. 470 வந்துட்டாங்க. நீ அம்மா பயங்கர அப்டேட்டா இருக்காங்க. உங்களோட சக்சஸ்க்கான அந்த சீக்ரெட் என்னவா இருந்துச்சு? எங்களை பிடிச்சிருக்குப்பா மக்களுக்கு. பார்த்து பயப்படுவோம், எதுவா இருந்தாலும் பண்ணுப்பா பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் என் அம்மா கிட்ட தான் வந்து சொல்வேன். உண்மையிலே என்னோட சாய்ஸை விட என் அம்மாவோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட இது எனக்கு நல்லா இருக்குமா பாருமா அப்படி சொல்லுவேன். இப்போ நான் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது போவே அவங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா தான் பெரிய சப்போர்ட், ஒரு பில்லர் மாதிரி நினைக்கிறேன். வீட்டுல அம்மா இல்லைன்னா எதுவுமே இருக்காதீங்க. அம்மா இப்ப டிப்ஸ் கொடுக்க போறாங்க நம்ம எல்லாருக்கும். என்ன டிப்ஸ் அப்படின்னா 100 பவுன் சேர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாரு, எனக்கு காசு சம்பாதிக்கிறது பத்தவே இல்லைன்னா அப்ப செலவு பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்க கத்துக்கோ அப்படின்னு. ஒரு நாளைக்கு அப்பவே நான் 1000 ரூபாய்க்கு இட்லி சேல் பண்ணியிருக்கேன். அவங்க போய் அந்த படிப்பு மூலமா அவங்க ஒரு பெரிய லைஃப் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்கால கனவோட தான் இப்போ இவங்களையும் 2 டிகிரி படிக்க வச்சுட்டேன். MSc பூஜா, MSc கெமிஸ்ட்ரி அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களை எனக்கு நிறைவா அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைவா படிப்பை கொடுத்துட்டேன். அம்மா கிட்ட சண்டைலாம் போட மாட்டேங்க. பொதுவா அம்மா பொண்ணுங்கலாம் சண்டை வரும், நிறைய வரும். சண்டை போடுவாங்களா? இவங்களை பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியல. இல்லடாமா, நீங்க பாக்குறது ஒரு 1/2 hour இன்டர்வியூ தானே, அதுக்கப்புறம் இருக்குல்ல பூஜாஸ் கிச்சனுக்குள்ள இருக்குல்ல. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். 2 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க ஆரம்பத்துல வாய்ஸ் ஓவர் மட்டும் தானே போனீங்க, முகம் காட்ட ஏதாவது ரீசன் இருந்ததா? முகம் காட்ட வேணாம் நம்ம இப்போ வந்து சின்னதா ஒரு போட்டோ எடுக்கவே பயப்படுவோம். ஏதாவது அப்லோட் பண்ண ஒரு Facebook, Instagram அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பயத்துல தான் நாங்க வந்து பண்ணாம இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக வந்து அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், அம்மா ஃபேஸ் காட்டலாமா அப்படி சொல்லிட்டு. நானே பார்த்தேன் நிறைய குழந்தைகள் அவங்களோட முகம் காட்டி அவ்வளவு அழகா பண்றப்போ இதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா தைரியமா நாங்க ஃபேமிலியோட வீடியோ ஃபேஸ் காட்ட ஆரம்பிச்சோம். ஐ திங்க் அம்மா தான் பெரிய சப்போர்ட், ஒரு பில்லர் மாதிரி நினைக்கிறேன். வீட்ல அம்மா இல்லனா எதுவுமே இருக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு பில்லர் நீங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா போல்டா பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து அம்மா தான் எடுப்பாங்க. பார்த்து பயப்படுவோம், எதுவா இருந்தாலும் பண்ணுப்பா பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் என் அம்மா கிட்ட தான் வந்து சொல்வேன். அவங்க என்ன நிறைய பாத்துட்டாங்க, அதனால எவ்வளவு பாத்துட்டு பெருசா எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து அது பொறுமையா உட்காந்து கேட்பாங்க, என்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு. அது சொன்னோடனே டக்குன்னு வந்து அதுக்கு இது சொல்லிடுவாங்க, சொல்யூஷன் இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்க கிட்ட உட்காந்து பேசினாலே அது ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியாயிடும், இந்த பிரச்சனைகளே இருக்காது. ஸோ அவ்வளோ அழகா வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, இது பண்ணணும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா தான் நமக்கு நிறைய அனுபவம் இருக்குல்லடாமா, எதுக்கு எப்படி பேசினா நம்ம அது சரியா வரும், பல யோசனைகள். அதுதான் குழந்தைங்க கேட்டதுமே அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு தான் இந்த கஷ்டமே அப்படின்றப்ப அது டக்குன்னு அப்படி வந்துடும். உண்மையிலே என்னோட சாய்ஸை விட என் அம்மாவோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட இது எனக்கு நல்லா இருக்குமா பாருமா அப்படி சொல்லுவேன். முதல்ல என்கிட்ட தான் காட்டுவேன், ஏதாவது ட்ரெஸ் ஆர்டர் பண்ண கூட நல்லா இருக்கும்பா உனக்கு கரெக்டா சொல்லுவாங்க எங்க அம்மா. அதே மாதிரி எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால நான் வந்து எதுவுமே இப்போ நான் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது போவே அவங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுவுமே ப்ரமோஷன்ல எனக்கு வாங்கி கொடுத்ததுதான். இப்ப அவங்களோட உழைப்புல அதை நான் கட்டும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம செஞ்சதை குழந்தைங்க நம்மளுக்கு இப்ப திருப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் எவ்வளவு அந்த இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, குழந்தையோட உழைப்பு அது கண்ணார நம்ம பாக்குறோம். அவ்வளவு சந்தோஷம். எனக்கு ஏதாவது வாங்கணும்னா அம்மா கிட்ட கேட்பேன், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் கேட்க மாட்டேன். ஓகே சர்ப்ரைஸா சூப்பரா இருக்கும், இந்த கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கி கொடுத்தேன். இந்த சாரி கூட நானே வாங்கி கொடுத்தேன் லாஸ்ட் டே. நல்லா இருக்கு. அம்மாக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு, ஏன்னா எல்லா பொண்ணுங்க பசங்க அம்மா அப்பாக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும்னு வச்சிருப்போம். இப்ப எனக்கும் இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்குமே. உங்களுக்கு என்ன இருக்கு, அம்மாக்கு என்னெல்லாம் செய்யணும்? ஒரு சொந்த வீடு கட்டி அம்மாவை அங்க உட்கார வச்சிடணும். சோ அதுக்கு வாங்கின கடன்கள்லாம் நாம சேர்ந்து அடைக்கணும் அந்த கடன்களை. அதுதான் எங்களோட ஆசை. இப்போ எங்க அம்மாவோட பெரும் கனவே வந்து நாங்க வந்து சொந்த வீட்டுல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கீழே கடை மேலே ஆஃபீஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து வீடு அப்படின்னு இருந்தாங்க. இப்போ எனக்கு கடை கூட பரவாயில்ல, நம்ம மெயின் இடத்துல அங்கே இருக்கோம்.
கீழே அந்த ஆஃபீஸ் மாதிரி இடம் first தேடிக்கிட்டே floor ல தான்ப்பா இருந்தோம். எங்களுக்கு அந்த மாதிரி செட்டே ஆகல. கீழே கடை அப்படின்ற மாதிரி செட் செட் ஆகல. ஆகல. எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போகுது. மெயின் விலைகள் ரோட்லலாம் இப்போ ரொம்ப இடங்கள் அதிகமா ஜாஸ்தியா போகுது. இருக்கு பிரைஸ். அதனால இப்போ வந்து கீழே ஆஃபீஸ், கீழே அதாவது குடவுன், மேல வந்து நம்மளோட வீடா இருக்கணும். அதுதான் உங்களோட பெரும் கனவு. அதை நிறைவேற்ற தான் போராடிக்கிட்டு போராடிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு முன்னால் நிறைய வழிகள் வேதனைகள் எவ்வளவோ கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அது நிறைவேறிடுச்சுன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நடக்கும். புது வீடு கட்டுறீங்க, கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரும் கேமரா கண்டிப்பா வாங்க வாங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஹோம் டூர் எடுக்க போறோம். பூஜா கிச்சனுடைய ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் தாண்டி வந்ததுனால நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க பாக்குற நேயர்களுக்கு, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு விஷயம் டிப்ஸா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன? இப்போ எல்லா செலவுக்குமே ஹஸ்பண்ட் கிட்ட தான் நம்ம காசு கேட்க வேண்டிய நிலையே இருக்கும். ஒரு 100 ரூபாய் கொடுங்க, காய்கறி வாங்கினாலும் எது வாங்கினாலும் அதுக்காச்சும் நம்ம கை நீட்டாம நம்மளே ஏதாவது பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குமா, அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். இப்போ நமக்கு எப்படி வந்து மசாலா நம்ம நல்லா சமைப்போம், இந்த மசாலாவை நம்மளும் நல்லா சாப்பிட்டுட்டு அதை விற்று நம்ம காசாக்கலாம்னு யோசிச்சோம்னா அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதில் அந்த அந்த பண்ணுற வியாபாரன்றது மற்றவங்க உடலை கெடுக்காததா இருக்கணும். அதனால நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களால ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா இன்னைக்கு. ஐடியாஸ் வந்து நிறைய இருக்கு. அப்படின்றப்ப ஃபினான்ஷியலா அவங்க இண்டிபெண்டா இருக்கணும். அவங்களுக்கு என்ன முடியுமோ குழந்தைங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு முடியணும். அது அவங்க யோசிச்சாலே பல கஷ்டங்கள்லாம் அவங்கள விட்டு மறைஞ்சு போயிடும். தேவையில்லாத யோசனைகள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம எப்பவுமே பிஸியா இருந்து பாருங்களேன், நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் எதுவுமே வராது. நம்ம வந்து நேர் வழியில் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுக்காகவும் கண்டிப்பா அவங்க ஒரு 10 ரூபா நமக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கணும். அதுதான் நான் சொல்றது. ஸோ பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. நம்மளும் 1 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. சின்ன இப்போ வந்து இவ்வளோ பெரிய கடை வந்து இல்லை எங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல. சின்ன வயசுல இருந்தே அம்மா வந்து மாவு அரைச்சு சேல் பண்ணிருக்காங்க. சின்னதா பெட்டி கடை வச்சு அதுல வந்து நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுல சேல் பண்ணிருக்காங்க. ஏரியில மண் எடுப்பாங்கல்லடாமா, அவங்களுக்கு தலை மேல இட்லி ஒரு நாளைக்கு அப்பவே நான் 1000 ரூபாய்க்கு இட்லி சேல் பண்ணி. நான் ரொம்ப குட்டி குழந்தை, வருஷம் 1000 இட்லி 1 ரூபாய் ஒரு இட்லி. அப்ப 1000 இட்லியை வந்து நானு எங்க அண்ணன் அந்த மாதிரி வந்து தலை மேல சுமந்துட்டு போய் சேல் பண்ணிட்டு வந்திருக்கோம். 2 பேரும் சேர்ந்துதான் செய்தோம். அப்போ வருஷம் வயித்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கும் போது நம்ம சும்மா இல்ல இருக்க கூடாது. ஏரியில மணல் எடுப்பாங்க, லாரிகள் வந்து நிக்கும் செம்பரம்பாக்கம்ல. அப்ப வந்து நம்ம அங்க போயிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் விற்பனை செய்துட்டு அவங்களும் ருசியா சாப்பிடுவாங்க. இட்லி, முட்டை தொக்கு அப்படின்ற நிறைய இது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா 500 ரூபாய் முதலீட்டுக்கு வச்சிருவோம். அந்த 500 ரூபாயில ஆளுக்கு 250 ரூபா. நானும் எங்கள் அண்ணன் குடும்பம் தான் சேர்ந்து பண்ணோம், எங்கள் சித்தப்பா பையன். அப்படின்றப்ப அவங்களுக்கு 250 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் 250 ரூபா எடுத்துப்பேன். ஆனால் அதுக்கு எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னா விடிய காலையில் 2 மணிக்கு எழுந்து அடுப்பு பற்ற வைக்கணும். அதுக்கு அம்மா இருந்தாங்க அப்போ கூட. அம்மா வந்து எழுந்து அடுப்பு பற்ற வச்சிருவாங்க. மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு 6 மணிக்கெல்லாம் பார்சல் கட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அதுக்கப்புறமா மாசங்கள் ஏற ஏற என்னால் நடக்க முடியல, அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அதுக்கப்புறமா அண்ணா அண்ணி அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தங்கம். அதுதான் இப்போ வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும், நம்ம பட்ட கஷ்டம் திரும்பவும் வரக்கூடாது, நம்ம குழந்தைங்க நிம்மதியாக வாழணும். அவங்க வந்து படிக்க வச்சுட்டா அவங்க அதுக்கு நான் இப்போ இட்லி கடை போட்டு மாவு விற்று இப்போ கடை வச்சு இருக்கிறது அவங்க ஒரு படிக்க வச்சிட்டோம்னா அவங்க போய் அந்த படிப்பு மூலமாக அவங்க ஒரு பெரிய லைஃப் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்கால கனவோடு தான் இப்போ இவங்களையும் 2 டிகிரி படிக்க வச்சுட்டேன். எம்எஸ்சி பூஜா, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பையன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பாப்பா வந்து டயாலிசிஸ் தெரபிஸ்ட் 3வது வருஷம் படிக்கிறாங்க. இன்னும் 1 வருஷம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தான். அடுத்த 1 வருஷம் படிப்பு இப்போ முடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களை எனக்கு நிறைவா அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைவா படிப்பை கொடுத்துட்டேன். அதை கொண்டு அவங்க முன்னேறிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் நம்ம கொடுக்க வேண்டியது அதுதானே. அவங்க அதை வச்சு அவங்க முன்னேறிடுவாங்க. ரொம்ப ப்ரௌடா நீங்க சொல்லிக்கலாம், நான் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விமனா இருக்கேன், ஒரு நல்ல அம்மா. நிச்சயமா அது மத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதோ தெரியலம்மா, சரிங்களா? அதான் நான் சொன்னேன், எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம வந்து நல்லதே நினைக்கிறோம், நமக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி. அதனால நல்லா தான் வச்சிருக்கான் இறைவன் நம்மள. அதுக்கு மனமார்ந்த நன்றிகள் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும். என் அம்மா அடிக்கடி ப்ரௌடா சொல்லுவாங்க யார்கிட்ட இருந்தாலும், நான் 10th தான் படிச்சிருக்கேன், ஆனா என் பொண்ணை வந்து எம்எஸ்சி படிக்க எல்லாரும் டபுள் டிகிரி அந்த வார்த்தை வந்து அழுத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலி நான் எம்எஸ்சி படிக்க காரணமும் அம்மா தான்.
நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலை வேலைக்கு கிடைச்சது. போகிறதா இருந்தேன். எனக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஜாப் கிடைச்சிது. நான் போகிறேம்மா அப்படின்னு சொன்ன போது அப்போ வந்து சொன்னாங்க நீ எம்எஸ்சி முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொரு சரி, degree. okay, correct இப்போ ஆ இருக்கும். அம்மா இப்போ போயிட்டு அவங்க கொடுக்குற சம்பளம் உனக்கு பெருசா தெரியலாம். தெரியலாம். நாளைக்கு அதுவே உன் குழந்தைங்க கேட்கும்போது எங்க அம்மா 2 டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொல்றது தான் எனக்கு பெருமையா இருக்கும் அப்படின்றப்ப அதுவும் நீ இல்லாம முடிச்சிரு. நீ யூடியூப் சேனல்ல வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கண்டிஷன் வச்சாங்க. அங்க வாய்ஸ் அதனால கொடுக்க கூடாது. வேண்டாம், நீ வந்து காலேஜும் போய்கிட்டு யூடியூப் சேனலையும் ரன் பண்ணிக்கிட்டு நீ படிப்பையும் முடிச்சிருவ. நம்மளே சொந்தமா பண்ணலாம். ஆ, எதுக்கு இந்த ஆ, மனுஷன் வேலைக்கு போய் வேலைக்கு போய் போயிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. வேணாம் அவங்க சொல்றது அப்ப நான் நிஜமாலே கேட்டேன். ஓகே அவங்க சொல்ல கரெக்டா தான் இருக்கும்னு நீங்க சொல்லிட்டு தான் அம்மா பேச்சு தட்டாத பொண்ணாச்சே. ஓகே அதே மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ நமக்குன்னு இப்போ 465K சொந்தங்கள் இருக்காங்க. 470 வந்துட்டாங்க. நீ இப்போ பாத்து 70. அம்மா பயங்கர update ஆ இருக்காங்க. 470 வந்துட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு ஹாப்பியா தானே இருக்கு. ஓ, ஸோ super. அங்க எனக்கு கொடுக்குற சேலரியை விட இப்போ நான் அதிகமாக தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். earn பண்றோம். ஸோ அதுல ஹாப்பி தான் நான். சரி, அம்மா இப்ப டிப்ஸ் கொடுக்க போறாங்க நம்ம எல்லாருக்கும். என்ன டிப்ஸ் அப்படின்னா 100 பவுன் சேர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சம்பாதிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க சம்பாதிக்கிற காசை விட செலவு தான் அதிகமா இருக்கு எல்லாருமே. இதுல எப்படி நாங்க சேர்க்கறது, நகைலாம் எப்படி சேர்க்கறது அப்படின்ற விஷயம் இருக்கு. சோ நீங்க ஒரு டிப்ஸ் கொடுங்க நகை சேர்க்கறதுக்கு. டிப்ஸ்ன்னு சொல்ல போனால் இப்போ நம்ம செலவுகளை குறைக்கணுமா, அனாவசியமான செலவுகளை குறைக்கணும். அந்த செலவை குறைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்க தெரிஞ்சிருக்கணும். சம்பாதிக்க தெரிஞ்சாதான் நம்ம செலவு பண்ண முடியும். அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார், எனக்கு காசு சம்பாதிக்கிறது பத்தவே இல்லைன்னா அப்போ செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்க கற்றுக்கோ அப்படின்னுவார். காசு பத்தலைன்னு சொல்கிறத விட நிறைய அதுலேயும் மீத்துற அளவுக்கு சம்பாதிக்கணும்னு. அதுதான் ஒரே ஒரு ரீசன் தான். நம்மளால் என்ன முடியுமோ நம்மளோட உழைப்பை போட்டு 10 ரூபா எடுத்து வைக்க முடிஞ்சா கூட சந்தோஷம்தான். அந்த 10ன்றது நாளைக்கு 50 100 அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை தொடங்கணும், அதுதான் பெரிய விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறது தான் கஷ்டம். நீங்கள் 1 ரூபாவுன்னு எடுத்து வைங்க, எடுத்து வச்சா தானே, வைக்காமையே நம்ம அதை போய் கை வைக்கக்கூடாது. திரும்பவும் 1 ரூபா வச்சுட்டோம் நம்ம மறுபடியும் அந்த செலவுக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சீட்டு அப்படின்ற ஒரு திட்டத்தில் சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அதுக்காக கட்டி தான் ஆகும். அப்படின்றப்ப ஆரம்பத்தில் ஒரு வாட்டி நீங்கள் கட்டி நகை எடுத்துகிட்டு பாருங்களேன், அடுத்தடுத்து உங்களுக்கே இந்த வாட்டி 1 கிராம் தான் எடுக்க முடிஞ்சதுன்னா அடுத்த வாட்டி 2 கிராம் எடுப்போம். அப்படி நம்மளே கொஞ்சமாக அதுக்காக சம்பாதிக்கவும் கற்றுப்போம், சேர்த்து வைக்கவும் கற்றுப்போம். ஏன்னா சேவிங்ஸ் இல்லைனா ஒன்றுமே முடியாதுராம்மா இந்த காலத்தில். இப்போ நான் இன்னைக்கு ஒரு சொந்த வீடு நான் வாங்காமல் விட்டால் ஒரு 10 வருஷம் கழித்து நான் வாங்காமல் விட்டதை பற்றி யோசிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் இன்றைக்கி வாங்கிட்டேன்னா 10 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு பல மடங்கு கூடும். அப்போ நான் வந்து நிம்மதியாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒன்று வாங்கணும், நல்லபடியாக கடனை முடிச்சிட்டோம், நம்ம பேரில் இப்போ ஒரு வீடு இருக்குது, நமக்கப்புறம் நம்ம சந்ததிகளும் நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கு முதல்ல நம்மளோட கஷ்டத்தை எஃபர்ட்டை போடணுண்டாமா. அதே வீட்டுக்காரர் மூலமாக நம்மளால் எதுவும் பண்ண முடியல, வீட்டுக்காரர் சம்பளத்தில் தான் நம்ம பண்ணுறோன்னா கூட அதுலேயுமே அவசியம் செலவு மட்டும் பண்ணிவிட்டு அனாவசிய செலவை குறைச்சி தான் நம்ம சேர்த்து வைக்க முடியும். ஸோ இன்னைக்கு இப்போதான் சீக்ரெட், பூஜாஸ் கிச்சனுடைய சீக்ரெட் என்ன, அது வேற யாரும் இல்லை, அம்மா தான் எல்லா பிளானும் பண்ணுறது, எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லையா. தென் அந்த விஷயமும் சொல்லுங்க. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு போய் இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா கிடையாது. உங்களோட சக்ஸஸ்க்கான அந்த சீக்ரெட் என்னவா இருந்துச்சு? எங்களை பிடிச்சிருக்குப்பா மக்களுக்கு. அதாவது ஒரே நாளில் வந்துடல. ஆரம்பத்தில் அந்த சத்துமாவு வீடியோ பார்த்துட்டு அப்போ அந்த ஒரே ஒரு நாள் கிச்சன் இதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், நிதானமாக தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முதல்ல பார்த்து நம்மளை அப்சர்வ் பண்ணி நம்மளை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் அம்மா நான் எவ்வளோ சேனல் பார்த்துருக்கேன், உங்கள் சேனல் நான் தொடர்ந்து 3 வருஷமாக பார்க்குறேன், உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் ஸோ நெகட்டிவ் கமெண்ட் பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நம்மளை பிடிச்சி தான் மெதுமெதுவாக நம்ம உள்ளே வராங்க. அப்படின்ட்டு அது நமக்கு ஸ்ட்ராங் தானே. அது நமக்கு எவ்வளோ நல்ல கழிச்சு தான் எங்களுக்கு ரீச்சும் கிடைச்சிது. நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன், 2022 ஜூன்ல தான் எங்களுக்கு ரீச்சே கிடைச்சிது. ஸோ நான் அந்த 1 இயர் வந்து வெயிட் பண்ணேன், வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு. நிறைய பேர் வந்து 10M வந்து வச்சிருப்பாங்க, என்னது சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க வீடியோஸ் போய் பாருங்க, 5K 2K 3K அப்படி தான் போகும். ஆனால் நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100K 30K 20K அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா நம்மளை பிடிச்சி தான் பார்க்குறாங்க. அதனால சொல்வேன், நம்மளை பிடிச்சி பார்க்குற நான் என்னதான் 470K சொந்தங்கள் இருந்தாலும் அதில் நம்ம பிடிச்சி பார்க்குறவங்க ஒரு 100Kன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக நம்ம வீடியோஸ் போட்டு போவோம். அதை தொடர்ந்து பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க திறம்பட அவங்க பார்த்துக்கிறாங்கம்மா. அதை அழகாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பண்ணி அவங்க பார்த்துக்கிறாங்க. சூப்பர். ஆனால் இந்த பிஸ்னஸ் அப்படின்லாம் வர்றப்போ
அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தெரியணும், அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த விஷயம் யார் பண்ணிட்டு இருக்கா இப்போ? இப்போ நாம இதெல்லாம் பண்ணும்போது பூஜா வந்து அழகா வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க, அழகா எடுத்து நம்ம சேனல்ல போடுவாங்க. யூடியூப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நீங்க தான் ஹேண்டில் பூஜா தான் அதை ஹேண்டில் பண்றது எல்லாமே. எடிட்டிங் வீடியோஸ் எடுக்கிறது அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. இப்போ ரியலா வீடியோ எடுத்தோம்னா ஓகே அதை அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். அந்த வாய்ஸ் ஓவர் ஏதாவது கொடுக்கறதுனாலும் நான் தான் உட்காந்து அந்த நான் கண்ணு முன்னாடி குழந்தை அது பாட்டுக்கு உட்காந்து பேசின்னு கிடக்கும், 4-5 வாட்டி பேசும், பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு வருமானம் வருது அப்படின்றப்ப அந்த குழந்தை அதை நோக்கி தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தைக்கு அந்த நேரத்துல என்ன ஒரு டீயோ காஃபியோ என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்து அது பூஸ்டப் பண்ணி அந்த கஷ்டம் தெரியாம நீ பண்ற வேலையை உனக்கு கஷ்டம் தெரியக்கூடாது அப்படின்னு அழகா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபேமிலியில் ஒரு 5 பேருமே சேர்ந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் உங்களோடது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நீங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு பாடுவீங்களா? ஏன்னா வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்டா வேற நீங்க உங்களை கூப்பிட்டாங்க, பாட்டெல்லாம் பாடுவீங்களா? நல்லா இல்ல பாட்டெல்லாம் பாட தெரியாது, பேசுறது எதுவா இருந்தாலும் பேசிடுவேன். இந்த சினிமா டைலாக்ஸ்லாம் நல்லா பேசிட்டு ஓகே அதெல்லாம் யூஸ்ல எடுத்து போடுவேன். அந்த ஏதாவது டைலாக் வச்சு நான் பேசுறேன் பாருங்க, ஹீரோயின்ஸ்லாம் பேசி கண்டுபிடிக்க முடியாது, நல்லா இருக்கும். ஹீரோயின்ஸ் மாதிரி பேசுவீங்க? பேசிடுறாங்க, டப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பேசுவேன். அவ்வளவுதானே தவிர பாட்டெல்லாம் பாட தெரியாது. என்ன டைலாக் ஏதாவது வீடியோஸ் பார்த்து வேணா பேசுறேன். அந்த டைலாக் கொடுங்க நான் பேசுறேன். இப்போ ரீசெண்டா என்ன பண்ணீங்க நீங்க? ஏதாவது அது ஒரு 1 year ஆகுது லாஸ்டா பண்ணது. ஆமா, இப்போ இவங்க சேனல்லே பிஸியா இருக்கிறதால இவங்க சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க கரெக்ட்டா. அம்மாக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா ஏதாவது ஒரு பாட்டு அம்மாக்கு டெடிகேட் பண்ணனும் அப்படினா டெடிகேட் பண்ணு. அம்மா சாங் தான் வரும். ஆமா பாடலாம். என் வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ல, உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல, எனக்காக உருக என் காத திருக, வழிபாத நிலவா நீ வேணும் நெடுக, தீராத தீயாக நானான போதும், திரியோரும் நீ தாண்டி என ஏத்தன. வாவ் சூப்பர். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்து என்னோட பர்த்டேக்கு போட்டிருந்தாமா, அது ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாருங்க நிறைய வியூஸ் போயிருக்கும். ஆக்சுவலி இந்த பாட்டு உண்மையாவே அம்மாக்கு தான் பொருந்தும். ஆமா, எனக்கு வந்து இவங்க இல்லாம என் லைஃப் இல்ல. கண்டிப்பா என்னோட எல்லா சிச்சுவேஷன்லயும் அவங்க கூடவே இருந்திருக்காங்க. ஸோ அம்மான்ற ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு வராங்க இது வரைக்கும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா அம்மா இப்போ இருக்க பாண்டெல்லாம் டெய்லியுமே சொல்லிட்டு இருக்காங்க, டெய்லியுமே சொல்வேன் நான், நேரம் தான் என் கூட இருக்க, கொஞ்ச காலம் தான்ப்பா இருப்பேன் நான். 3 பேரே அடிச்சுப்பாங்கல்ல, அப்போ சொல்வேன் அக்கா இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்க போறா, அதுக்கப்புறம் வேற ஒருத்தருக்கு சொந்தமான போறவங்க, அதனால சந்தோஷமா இருங்க, இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்காதீங்க, இந்த லைஃப் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்வேன் நான். இப்போ இந்த 3 பேரும் என்ஜாய் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த செகண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கிடைக்காது. இப்போ சின்னதாக வரதுனா கூட வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும், நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னு. ஸோ இந்த மூமெண்ட்ஸை அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வளர்க்குறதே. அப்படிதானே பாடாமா, நம்ம ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு பூஜா கொஞ்சம் வாமானா உடனே வந்துட முடியாது, அம்மா வீடு ஆயிரும், நம்ம வீடு. ஆமா அம்மா வீடு அப்படின்னு ஆயிடும். இப்போ கூட நாங்கள் தினமும் எல்லா ஒர்க்கையும் மார்னிங்கே முடிச்சுட்டு அம்மா வந்து அவங்க கூட போயிட்டு நான் உட்காந்து நாங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு படம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் இப்போ நான் வந்து வேலைக்கு போயிருந்தா எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அங்கே பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஸோ நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இப்போ வருஷா காலேஜ் போயிடுறா, தம்பி கடைக்கு போயிடுறான். ஸோ நான் அம்மாவும் தான் வீட்டில் இப்போ மோஸ்ட்லி இருக்கோம். ஸோ அழகாக வந்து உட்காந்துட்டு 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு நிறைய கதை பேசுகிறோம். அப்போ வந்து சொல்லுவாங்க, பூஜா இன்னும் கொஞ்ச நாள் தான் பூஜா, இதெல்லாம் இப்பயே நம்ம வந்து அனுபவிச்சுக்கணும் பூஜா, அப்புறம் நீ போயிடுவோம் பூஜா, மிஸ் பண்ணுவோம் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதிகமா மிஸ் பண்ணுவாங்க உங்களை. ஏன்னா நம்ம அது இத்தனை வருஷமா கூடயே வளர்த்துட்டோம்லடாமா, வளர்த்து அப்படியே போயிடும். அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்குற அது ஒரு சுச்சுவேஷன் அப்ப மாறிடும். அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும்ல, அது 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 ஒரு சந்தோஷம் தான். எல்லாத்தையுமே ஏத்துக்கிற பக்குவம் தான் இருக்குல்ல, அந்த பக்குவன்றது தான் இருக்குல்ல, அது வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே பேலன்ஸ்டா கொண்டு போயிடும். கண்டிப்பா. அதனாலதான் இப்ப இருக்கிறத 1% கூட மிஸ் பண்ணாம ஜாலியா அனுபவிச்சுக்கணும். அம்மா கிட்ட சண்டைலாம் போட மாட்டீங்க? பொதுவா அம்மா பொண்ணுங்கலாம் சண்டை வரும், நிறைய வரும், நிறைய சண்டை போடுவாங்களா? இவங்களை பார்த்தா சண்டை போடுற மாதிரியே தெரியல. இல்லடாமா, நீங்க பாக்குறது ஒரு 1/2 hour இன்டர்வியூ தானே, அதுக்கப்புறம் இருக்குல்ல பூஜாஸ் கிச்சனுக்குள்ள இருக்குல்ல சண்டை வரும். இதை பண்ணாதனா அது ஏதாவது பண்ணும் வீட்டுல, இதை நான் முதல்ல அதை ஏற கட்டுமான்னுவேன், இராமா இதை பண்ணிட்டு பண்றேன், அப்படிதான் ஒரு சின்ன சின்ன கிளாஷ் ஆகும்.
பண்ணுவாங்க தவிர பெருசாலாம் ஒண்ணும் வராது. அது மாதிரி அடிச்சே டைம் எங்க பலகாலம் இருக்குது அடிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க சொல்றத கேக்குறாங்க. கடைசியா பிளஸ் 2 படிக்கும் போது அடி வாங்கினது. இது 5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் என் மேல இது கை வைக்கல. அந்த அளவுக்கு பெருசா சண்டையும் வந்தது இல்ல. எதுவா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா எங்க அம்மா ஹேண்டில். இப்ப இவங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு. இவங்களுக்குமே அதாவது இவங்களுமே மெத்தடா ஹேண்டில் பண்றாங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கூட எனக்கு கருத்து சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால இப்ப அந்த இதுக்கே இடம் கிடையாது. இப்ப அவங்களோட கூட சின்ன சண்டைல பண்ணலையா இது ஒரு பக்குவமா போயிடுது. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு ஒரு பக்குவம், அவங்க சின்ன பசங்க பாவம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா அவளுமே. அதனால இப்ப அந்த மாதிரி ஓவரால் அந்த மாதிரி கிடையாது. பூஜாஸ் கிச்சன்னாலே பாசிட்டிவ் ஹாப்பி பாசிட்டிவ் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர வைபா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அதை பார்த்துட்டு அவங்களும் அதே மூடுக்கு வரணும், அதே மைண்ட் செட்டுக்கு வரணும். அதுதான் எங்களோட எண்ணம்மா. கண்டிப்பாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒற்றுமையான அம்மா பொண்ணா இருக்கீங்க, ரொம்ப பாசமான அம்மா பொண்ணா இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. இல்ல நம்ம எங்க கமெண்ட்ஸ்லயே சொல்லுவாங்க, அதுல ஒரு செல்லக்குட்டீஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் எங்க அம்மாவோட பேசியே 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன், ஸோ எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே இனிமேல் கஷ்டமாக இருக்கும். என்னடா குழந்தைங்க, அதுங்களும் இந்த வயசு குழந்தைங்க தான், இவ்வளோ ஏக்கப்படுதுங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்வேன், எதுவுமே பேசினா முடியாது, எதுவுமே கிடையாது. ஸோ பேசுங்கடாம்மா, ஈகோ விட்டுட்டு மனம் திறந்து பேசுங்க. அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போடாதீங்க. பர்சனலாகவும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நான் இதுதான் அட்வைஸ் கொடுப்பேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே நமக்கு நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அம்மா தான். அதுக்கப்புறம் நம்மளோட புருஷனா இருக்கலாம், ஆனா முன்னாடி அம்மா தான். அப்படின்றப்ப அம்மா கூட எந்த ஒரு இதுமான வச்சுக்காதீங்க, சமாதானமா போறத பாருங்க. அப்படிதான் நான் சொல்வேன். அம்மாக்கு உங்க 3 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? 3 பேரையுமே பிடிக்கண்டாமா. நானே கேட்டிருக்கேன், உனக்கு யாருமா பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு. எனக்கு 3 பேரும் ஒண்ணுதான். எப்பயுமே நீங்க 3 பேரு 4 பேரையும் பிடிக்கும். அப்பாவோட சேர்த்து சொல்லுவாங்க. ஆமா, 4 குழந்தைங்க இருந்தாப்பா நான் சொல்லுவேன். சொல்ல மாட்டாங்க 4 பேர் அப்படிதான் சொல்லி. இங்க நம்ம என்னோட உலகம்னா நீங்க 4 பேர் தான்ப்பா. அதை தாண்டி எனக்கு என்ன இருக்கு? அது மாதிரி எங்களையும் கேட்பாங்க, யாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆனா அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், எங்களுக்கு 2 பேரையும் தான் பிடிக்கும். அதுங்களும் விட்டு கொடுக்காது, 2 பேரையும் தான் பிடிக்கும் அப்படி சொல்லுவோம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த கரிசனை கொஞ்சம் அதிகமா ஒருத்தர் மேல எப்பவுமே காட்டுவாங்க. 3 பொண்ணு பசங்க இருக்காங்கன்னா ஒருத்தர் மேல எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது யாரு? நீங்க சொல்லுங்க. வர்ஷா மேல கொஞ்சம் காட்டுவோம். ஏன்னா வர்ஷாக்கு வந்து எப்படின்னா, அத ஓவியா, அவ பேர் ஓவியா, வர்ஷா என்னன்னா அவளுக்கு எல்லார் மேலயும் பாசம், ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டா. அப்படின்றப்ப சாப்பிட மாட்டா கொஞ்சம் சரியா. அப்படின்னு நாங்க எல்லாருமே அவளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்போம். நீ இதை சாப்பிடு, வா, இது பண்ணு. அது கோச்சிட்டு இருந்தா கூட நாங்க விட்டு கொடுத்து நாங்க தான் சமாதானமா குட்டியா வேற இருக்குமா, அது ஆசையா இருக்கும், கியூட்டா இருக்கும் அது பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு. அப்ப நீ வந்து சாப்பிட்டுடுன்னு சொல்லிட்டு அது கோவமா இருந்தா கூட நாங்க விட்டு கொடுத்து போயிடுவோம். ஆனா ஆக்சுவலா தப்பு அவ மேலதான் இருக்கும், இருந்தா நாங்க விட்டு கொடுத்து போயிடுவோம். வா செல்லம் சாப்பிடாது, அது சாப்பிடாம வீம்புக்கு சாப்பிடாம இருக்கும். நாங்கெல்லாம் வந்து சாப்பாடுன்னா சண்டை ஒரு பக்கம் கிடக்கட்டும், நல்லா வெளுத்து சாப்பாடு, அது என்ன பண்ண சாப்பாடு மேலதான் காட்டுவாங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 4 பேருமே சேர்ந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது வர்ஷா குட்டி. ஓகே, சாப்பாடு பத்தி பேசுவாங்க. எனக்கு லைட்டா பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். ஏதாவது போய் சமைச்சிட்டே பேசலாமா? ஏதாவது சின்னதா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு பேசலாமே. முதல்ல அப்பா செய்த குலோப் ஜாமுன் சாப்பிடுங்க. அப்பா செஞ்ச குலோப் ஜாம் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார் சமையல் நல்லா இருக்கும் முன்னாடி கேட்டேன், அம்மா சமையல் தான் சொன்னாங்க. சோ அம்மா நீங்க சமைச்சு எது வேணாலும் பண்ணலாம்டாமா, உங்களுக்கு என்ன வேணும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் ஓகே ஓகே பண்ணலாம். சூப்பர். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃபிஷ் பிரியாணி, 65 பிரியாணி, முக்கடலை பிரியாணி, பச்சை பயிறு பிரியாணி. சூப்பரா இருக்குமா? நல்லா உண்மையா நல்லா இருக்கு. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு எப்படி கொடுத்தாலும் டேஸ்டா இருக்கு. இது செம்மையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், அது என்ன அம்மா மட்டும் வரைஞ்சிருக்கீங்க, எங்களெல்லாம் வரையிலன்னு வரையறேன்னு பாருங்க. 2019ல சண்டை போட்டுட்டு இத்தனை வருஷமா சண்டை போடுறோம், இன்னும் வரையில. இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.